1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாக கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி இதையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காவையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கொத்தவரங்காயை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொரப்பாக அரைச்ச தேங்காய் சோம்பு இருக்குல்லையே அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். நீங்கள் தேங்காய் சோம்பு சேர்த்தோன்னே உங்களுக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லா வரும் வாசனை. ஸோ கடைசியாக 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கொத்தவரங்காய் பருப்பு பொரியல் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.